ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மியான்ட்ட, நீ இப்போ முன்னாடி அன்ட்ரெஸ் பண்ணேனா கண்டிப்பாக நான் உன்னை விட்டுருவேன், இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்படி சொல்கிறான்னா கண்டிப்பாக ஹீரோயின் அப்படியே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தான். பட் அவள் இவன்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக அதையுமே பண்ணிட்டு, நான் இப்போ வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன், ஸோ நான் வந்துட்டு இங்கேருந்து போகலாம்ல அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ வேமா போய் அவளை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நான் உன்னை இங்கேருந்து போக விட்டுருவேன் நினைக்கிறியா அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 5 இயர்ஸாக வந்து ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு போல். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மாவும் அப்பாவுமே அவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சண்டை போட்டதுமே எங்கே தப்பிச்சு ஓடுற, இப்போ ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஆளுங்களுமே வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் அவளை வந்து விலைக்கு வாங்கியிருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டு, நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேலன்னு சொன்னதுமே அதை எப்படி என்கிட்டருந்து நீ எஸ்கேப் ஆகன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்ச என் பாட்டு அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவனோட சிஸ்டரோட ரூம்க்கு அங்கே இழுத்துட்டு வந்துட்டு அவளோட ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. அவள் இறந்து போயிட்டா போல். ஸோ இவள் வந்து இறந்து போகிறதுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி தான் ஜெயில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஹீரோயினுக்கு அவள் ஃபோட்டோவை பார்த்ததுமே எங்கள் பயமாயிருது. பாரு, இது எல்லாமே என்னோட சிஸ்டரோட ஃபோட்டோ தான், அவளோட நிலைமைக்கு காரணம் நீ தானேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாஸ்ட்டை நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, ஐயோ ப்ளீஸ் நான் வந்துட்டு என்னை வந்து விட்டு, எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பயமாக இருக்குது அப்படின்றதவ சொன்னதுமே வேமா பிடிச்சவங்க பக்கத்தில் இழுத்துட்டு, பாரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு நீ சாகிற வரைக்கும் என்கிட்ட தான் இருந்து சாகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவளை அவங்க போர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டு இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காதன்னு சொன்னதுமே அதை எப்படி நான் விடுவேன், நீ வந்து பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் அழுததுமே அவன் விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, நான் பொண்ணுங்க மேலே கை வைக்க மாட்டேன், அதனால தான் நீ வந்து தப்பிச்சிட்டு இருக்க என்கிட்ட, இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே இறங்கி விழா. பார்த்தா ஹீரோயின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே ஒரு பக்கம் அங்கே பாவமாகவே இருக்குது. பார்த்துட்டு அவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான், இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு. அப்போ அங்கே போயிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நானுமே இவ்வளோ டார்ச்சர் பண்ணாமல் இருந்திருப்பேனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் ஒரு கிளப் ஹவுஸ்க்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே ஒரு பர்சன் வந்து ஹீரோயின் அப்படியே டச் பண்ணிவிட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறான். ஹீரோ பக்கத்தில் தான் இருக்கான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே ஆனால் கண்டுக்காமல் வந்துட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹான் வந்துடுறான், நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல். அங்கே அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் கோவப்பட்டதுமே உடனே இவன் அங்கே எழுந்திரிச்சிட்டு, தேவையில்லாமல் நீ வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, இவளை வந்து நான் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன், உன்னை இவளை மீட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு அனுமதியே கிடையாது, நீ இவ்வளோ ஒன்றா சேர்ந்து தானே என்னோட சிஸ்டர் வந்துட்டு கொலை பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹான் வந்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், பட் வந்துட்டு அவங்க ஹீரோவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் போல். நீ அந்த பொண்ணை விட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே நீ நீ டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அவனை விட்டு அப்படின்ற சொல்லும்போது அவளை பிடிச்சவங்க போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு, உனக்கு நான் வந்துட்டு அனுமதியே கொடுக்கலையே பேசுகிறதுக்கு, ஸோ நீ வாயை மூடிட்டு பேசாமல் இரு, இதுக்கப்புறம் நீ வந்து என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, மாஸ்டர்னு சொல்லுன்னு சொல்கிறா. அப்போ நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கும் போது அவளை விடு அப்படின்றத சொன்னதுமே மரியாதையோடு நீ இருந்துக்கோ, இல்லைனா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இங்கே நீ டவுன் பண்ணி நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து என்ன பேசுகிறதுனே தெரியலை. நீ இப்போ எனக்காக போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதும் ஹான் அங்கே வந்து அவளை பிடிச்சிட்டு, நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, நீ போகாத அப்படின்றத சொல்கிறான். பட் இருந்தாலுமே ஹீரோவோட பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகுறது. ஸோ வந்துட்டு அவள் அங்கே ட்ரிங்க்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. இன்னொரு பர்சன் அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஹீரோயின் கோவப்பட்டு உனக்கெல்லாம் அறிவில்லையான்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அந்த ஆளுக்கு கோவம் ஆகிட்டு, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிட்டுருப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க, அவன் எதுவும் கண்டுக்காமல் இருக்கான். ஆனால் அவளோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவன் ரிமூவ் பண்ணதுமே அவ்வளோதான் இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். வந்து அங்கே ஆளுங்களை விட்டு அவனை பனிஷ் பண்ணி வேறு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இழுத்துட்டு, நீ வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம், டார்ச்சர் பண்ணுற அதனால நான் தான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹானையுமே நீ தேவையில்லாமல் இவளை மீட் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன தெரியும் தான் நீ அவனை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காத, என்னை விட்டுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவளுக்கு அங்கே ரொம்ப அழுகுதான் வந்துட்டுருக்கு. அவள் பாட்டு அமைதியாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, நீ இப்போ எதுக்காக அழுதுட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ என்னை காசு கொடுத்து விலைக்கு தானே வாங்கிக்கிட்டு இருக்க, ஸோ வந்துட்டு நீ என்ன வேணாலும் என்னை பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவனுக்குமே இந்த பேச்சை கேட்டுட்டு அங்கே கஷ்டமாயிட்டு பேசாமல் அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் போயிடுறான்.
நெக்ஸ்ட் டைம் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜெனின்னு ஒரு பொண்ணு வந்து அங்கே எல்லா பேப்பர்ஸையும் தூக்கி போட்டு பாரு உன்னால் வந்துட்டு அவனோட மான மரியாதையே கெட்டு போயிருச்சு, ரெப்படேஷனை கெட்டுருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு அங்கே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். தேவையில்லாமல் நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, அவர் என்னோட மாஸ்டர், அவர் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே கை வச்சிருப்ப, நான் வருங்கால ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடித்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எதுக்காக நீ தேவையில்லாமல் அவன் மேலே கையை வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன வந்துட்டு இவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இவ வந்து உன்னோட சிஸ்டரோட கொலகாரி, ஆனால் நீ வந்து இவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவியா, இவ வந்து இதெல்லாம் டிசர்வ் பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் என்ன டிசர்வ் பண்ணுறா பண்ணலைன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவள் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் என்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ காசு உன்ட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்டதுமே நீ என்ன காசெல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் நீ சொல்லுன்னு சொன்னதுமே 5 மில்லியன் வாங்கியிருக்காங்க, ஸோ நீ அதை கொடுத்தேன்னா கிளம்பிடலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கா. அதுக்கப்புறம் ஒர்க் வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையுமே போய் வந்துட்டு ஒர்க் கேட்டுட்ருக்கா. பட் யாருமே ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. இவன் மேலே அந்த கிரிமினல் கேஸ் இருக்கவாசி அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹான் வந்துடுறான். நீ வந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் பேசுகிறத அங்கே பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே கோவம் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு எல்லா சவகாசமே முடிஞ்சு போயிடுச்சு, தேவையில்லாமல் நீ எதுக்காக அப்படி என்ன தொல்லை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே லவ் பண்ணிகிட்ருக்கியா, அந்த பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டு நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த, ஸோ வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டு என்ன வச்சுட்டு நீ அவ கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்லுவியான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்து அந்த வாட்டர் டப்பில் தூக்கி போட்டுட்டு உன்னை வந்துட்டு அவன் வந்து எங்கெங்கே டச் பண்ணான் வந்துட்டு வாஷ் பண்ணுவோம், நீ எதுக்காக அவனை டச் பண்ண விட்ட, ஏன் வந்து மீட் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பைத்தியம் மாதிரி அவன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவளை பிடிச்சி அவன் பாட்டு அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் வேறு பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவங்ககிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்குமே அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே திரும்ப அழுததுமே அவனுக்கு வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு தோணலை. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணினா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜெனி வேணும்னு இந்த கிளாஸை வந்து கீழே போட்டு உடச்சி விட்றா. இதை க்ளீன் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எடுக்கும்போது அந்த கிளாஸ் உடஞ்ச பீஸ் மேலே அவள் கையை வச்சு வேணும்னே வந்துட்டு போர்சாமுக்குனதில் அவளுக்கு காயமாயிருது. ஸோ நம்ம ஹீரோ அவங்க பார்த்துட்டு கோவப்படுறான், தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோ காமிச்சிட்டு நீ வந்து இந்த கொலகாரிக்காக வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா, இவள் உன்னோட சிஸ்டரை கொலை பண்ணுவேன்னு சொன்னதுமே அவனுக்கு அவளோட பேச்சை கேட்டுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்தை பிடிச்சி என் பாட்டி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவளை ரூம்க்கு இழுத்துட்டு வந்துட்டு அவங்க சிஸ்டரோட திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிட்டு இருக்கான். பார் அவளுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளோட லைஃபவே நீ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கு, எனக்கு வந்து தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே இதெல்லாமே காரணம் நீ தான், நான் எப்படி உன்னை விட முடியும், அதனால தான் இப்போ ஃபனிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவளோட ட்ரீம் எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நான் விடாமல் அங்கே அவளை போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு என்ன பேசுகிறேனே தெரியல. அவன் அவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தினதுமே இதுக்கப்புறம் நான் வந்து உயிரோடு இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே கையை வந்துட்டு அவ பாட்டு கட் பண்ணிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அவளுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு அவளை ஈஸியாக உன்னை வந்துட்டு சாக விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீ சாகிறதா இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாமல் சாக முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்படியே அவனுக்கு அங்கே பாசமாக வேறு இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே, அவன் மேலே லவ்மே இருக்குது போல். ஸோ வந்துட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ண வந்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடுறா. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே போர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அப்போ அங்கே வெளியே அந்த ஹானுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து நான் உன்னை இன்னுமே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு அங்கே கிஸ் பண்ண வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணாதன்னு, நான் வந்துட்டு கிஸ் பண்ண உனக்கு பிடிக்காது, ஆனால் அவனை மட்டும் நீ கிஸ் பண்ண விடுவியான்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து கோவப்படுறான். ஹீரோயின் கோவப்பட்டு ஆரஞ்சிட்டு நீ வந்துட்டு
புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. எனக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. தேவையில்லாம நீ இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு, அவ கோவமா அங்கேருந்து போனதும், நான் உனக்காக எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னதும், எதையுமே நீ விட வேணாம். இதான் ஃபைனல் அப்படின்றத சொல்லிட்டு, அங்கேருந்து அவ போயிடுறா. இவன் நைட்டு போல நல்லா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயத்த வேற நினச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்திருக்கும்போது, இவன் வேகமா போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அவள் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிருக்கா. என்ன தைரியம் தான் என்னை லவ் பண்ணுவேன்னு நீ சொல்லுவ, நீ வேற ஒரு உமனை ப்ரெக்னென்ட் ஆக்குவ, ஆனால் இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவியான்னு சொன்னதும், இல்லை உண்மையிலே நான் தான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, அப்புறம் அவ கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவேன்னு சொல்லிட்டு போனதுமே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட சேர்ந்து எப்படியாச்சும் ட்ரிங்க் பண்ணு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை வந்து எப்பயுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே அவன் பேச்சை கேட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு அவள் ட்ரக்னால நடக்க முடியாமல் போயிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ மேலே போய் அவள் இடிச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு போல். பிறகு அங்கே வந்து ரூம்குள்ளே போனதுமே அங்கே அவன் பார்த்து அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு எப்படியாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டோன்னா கூட சேர்ந்து ஒய்ஃபாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே வந்து அவளை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். பட் ஹீரோ அந்த டயத்தில் கால் பண்ணி நீ வந்து கம்பெனிக்கு வா, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதுமே அங்கே வேறு வழி இல்லாமல் அவன் அங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது. பட் அந்த டயத்தில் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வந்துடுறா. அவள் அதெல்லாமே பார்த்துட்டு அப்படின்னா நீ என்னை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு இவ கூட சேர்ந்து என்ன சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணியிருக்கா. ஸோ இவன் ஹீரோயினை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளிவிடும்போது அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டு அங்கே பிளட்டாக இருந்திருக்கு. ஸோ என்னை வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்று, என் பேபியை காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்தி அழுதுருக்கா. ஸோ காப்பாற்ற முடியாமல் வந்துட்டு இறந்துமே போயிருக்காங்க. இதனால தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ அவங்க ஜெயில் தண்டனையுமே வாங்கி கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்துட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு நோய் ரொம்ப அதிகமானது போல். ஸோ வந்துட்டு காசு இல்லாமல் தான் அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிடுறதுக்கு அவன் ஒத்துருக்கான். ஸோ இவங்க அம்மாட்ட வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், உங்களுக்கு இப்படி நோய் வராமல் இருந்திருந்தா நான் நிம்மதியாக அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பேன். ஆனால் வந்துட்டு உங்களால் என் லைஃபே வந்து நாசமாக போயிடுச்சு. நான் லவ் பண்ண பொண்ணும் போயிட்டா, அவளுமே என்னை விட்டுட்டு போயிட்டா, கடைசியில் யாருமே இல்லாமல் நான் இப்போ அனாதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் பாட்டு கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே அவங்க அம்மாவுக்கு நம்ம பையனோட வாழ்க்கையை நம்மளவே அழிச்சிட்டோமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கில்ட்டி ஆகிட்டு அவங்க கையை கட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு சூசைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா இறந்து கிடக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவன் வந்து ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிடுறான் இவங்களோட காசுக்காக மெடிக்கல் பில்லுக்காக தான் நான் அவன்கிட்ட போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கப்புறம் அவனோட ஒர்க்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரிசைன் பண்ணதும் நம்ம ஹீரோ என்ன தைரியம் தான் நீ என்னை அப்படி எதிர்த்து வந்து போவ, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வெளியே என்னை விட்டுட்டு போயிட்டு நான் வேறு யாராச்சும் உனக்கு ஒர்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா, யாருமே உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆனால் அவன் அது கண்டுக்காமல் போயிடுறான். அவனும் எல்லா கம்பெனிலையும் போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, யாருமே ஹீரோக்கு பயந்துட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க அம்மாவும் அப்பாவுமே வந்து அங்கேயுமே வந்து அசிங்கம் பண்ணிட்டு பெரிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹான் அங்கே போயிட்டு எதுக்காக இப்படி வந்து பெத்த பொண்ணவே இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்க இவன் தான் காரணம், இத்தனைக்குமே என் பொண்ணை இப்போவே வந்து செடியூஸ் பண்ணி அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான், ஆல்ரெடி என் பொண்ணு கூட இருக்கும்போதே வேற ஒருத்தவ வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டான்னு சொல்லிட்டாங்க. அவனை இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு சொல்லிட்டு பேசாமல் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. அவனாலையுமே ஸ்டாப் பண்ண முடியல, பின்னாடி அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு கிளப்பில் போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை சேல்ஸ் பண்ணிட்டு நிறைய காசை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கே உள்ளே போனான்னு பார்த்தாலுமே அங்கே விட அந்த ஜெடி அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற செட்டு கேட்குறா. ஆனால் வந்து அவன் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அவன் என்ன கண்டுக்காமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே இருந்து கிளம்புனதுமே எங்கே போயிடுச்சுக்கா, நம்ம வெட்டிங் ட்ரெஸ் இருக்க வந்திருக்கோம், இப்போ கூட கண்டுக்காமல் போகிறேன்னு சொன்னதும் ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான், நீ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. பட் இவன் அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கல. அவள் பாட்டு அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் இங்கே அந்த ஆளுங்க போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வச்சு அவளை அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது அங்கே அந்த மொட்டையனுக்கு கால் வந்துடுது அந்த ஜெனிட்ட இருந்து. அவன் அங்கே வந்துடுச்சுக்கா, நீ உடனே கிளம்பி போயிரு இல்லை பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இவளோட பிளான் தான் போல். ஸோ வந்துட்டு அவங்களுமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே இருக்கான்னு கேட்டதுமே உள்ளதாக இருக்கா, விட மாட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே உள்ள நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கவலையாயிருது. அவள் அடிப்பட்டு அங்கே மயக்கமாகி கிடக்குறா. ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அந்த பாரோட ஆளை பிடிச்சி அங்கே ஹீரோ பயங்கரமாக அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கான். கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான் போல் அவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒழுங்கா சொல்லு யார் இதெல்லாம் அவளுக்கு பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், எங்களை மன்னிச்சிருங்க, போன டைம் நீங்கள் கிளப்புக்கு கூட்டிகிட்டு வந்தது வாசி அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லைன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அவங்க வந்துட்டு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அவனை போட்டு கொல்றதுக்கே அங்கே ரெடி ஆகிடுறான். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் கிளப்புக்கு கூட்டிகிட்டு வராமல் ஹீரோயின் அப்படி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரே அப்படின்றத சொல்லிட்டு அவனை பேசாமல் அங்கே விட்டுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோட்ட வந்து அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கே தேடி பார்த்தாச்சு பாஸ், அவங்க ஆல்ரெடி வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு போல். ஸோ இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அங்கே ஹான் வந்து வேமா அங்கேருந்து கிளம்பி ஓடுறான். யாரை பார்க்குறதுக்கு போகிறான்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோவுமே அவங்கள எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறான். நேராக போய் அவன் ஜெனிட்ட தான், நீ வந்துட்டு தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இது உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும், ஏன்னா ரொம்ப நல்லவே மாதிரி நீ பேசிகிட்ருக்க, நீ தானே கோர்ட்டில் அவளுக்கு எதிராக சாட்சி பண்ண, அவள் தான் வந்துட்டு அவளோட சாவுக்கு காரணம்னு அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவனுமே கூட சேர்ந்து தான் நம்ம ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பண்ணியிருப்பான் போல். ஸோ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நீ வந்து தேவையில்லாமல் அவட்ட இப்படி ப்ராப்ளம் பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ மிரட்டினதுமே அவள் வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ வந்து கூட சேர்ந்து இருந்தன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னையுமே கொல்லாம விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே மிரட்டியிருக்கா. பட் அவன் வந்து பயப்பில்லைன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கா. ஸோ இவன் அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் நிறைய காசு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராகவுமே அங்கே சாட்சி சொல்லியிருந்திருக்கான். ஹீரோயினோட ரூம்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பி வச்சதுமே இவ தான் போல். ஸோ பார்த்துட்டு பெரிய பிரச்சனையாகட்டும், பேசாமல் அவள் செத்து போயிடட்டும், இவங்க 2 பேருமே மாட்டட்டுன்றதுக்காக பண்ணியிருக்கா. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த டயத்தில் அங்கே கால் வந்துடுது. இப்படி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து காசை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடினாங்க இல்லையா, அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறான். அங்கே வெளியே போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. காசுக்காக அலையலாம், பட் இவளுக்கு இனிமேல் பேரண்ட்ஸ்ன்ற வாசி பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் வந்து உன்னை பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே சப்போர்ட் பண்ணதுமே நீ வந்து நல்லா நினச்சி பாரு, நீ நினச்ச மாதிரியே என்னோடய லைஃப்பில் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு பார்த்தியா, உன்னோட சிஸ்டருக்கு வந்து நான் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அழுதுதும் நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பேசாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்துகிறான். அங்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்து விசாரிக்க சொல்லியிருக்கான் போல். ஸோ ஜெனிக்கு வந்துட்டு இதில் வந்து சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோக்குமே அவன் மேலே டவுட் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் ஏதாச்சும் வேணும்னா என்ன வேணாலும் எல்லா வரைக்கும் போவா, கிடைக்காம போயிடுச்சுன்னா ஸோ அவளை பற்றி தான் வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. 2 டேஸாக கதவை வந்துட்டு திறக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே ஹீரோ போயிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் ப்ளீஸ் என்னை விட்டு இப்படியே நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டுருக்கேல, உன்னோட சிஸ்டர் இறந்து போனதுக்கு நான் தானே காரணம் அப்படின்றத சொன்னதும் நீ தயவு செஞ்சு திரும்ப திரும்ப என்கிட்ட இதை ஞாபகப்படுத்தாத, நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னோட தப்பு தான், என்னோட சிஸ்டரை நான் வந்து பாதுகாப்பாமல் விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனை அங்கே ஹக் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறான். ஜெனி அங்கே ஹான்ட்ட நீ என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணேன்னா அது உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இப்போ ஜாப்மே கிடையாது, ஸோ நான் சொல்கிறத கேளு, அவள் வந்து உனக்கு வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு போய் அங்கே ஜாப் ஆஃபர் பண்ண சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உனக்காக ஒரு ஜாப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ அங்கே ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு நல்லதுன்னு சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. ப்ளீஸ் நீ அப்படிலாம் சொல்லாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே ஜாப் வாங்கி கொடுத்ததுமே ஹீரோயினுக்குமே அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வந்துட்டு அவள் அந்த ஒரு ஷாப்பில் போய் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தா இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காகவே இங்கே ஜாப் வாங்கி கொடுத்துருக்கா போல். ஸோ வந்துட்டு அங்கே ஹீரோயினை ரொம்ப மட்டமாக நடத்துகிறா. நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எனக்காக வெட்டிங் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து காமி அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே வேறு வழியில் நம்ம காமிச்சா இதுக்குள்ளே பார்த்தியா பின் இருக்கு, வேணுக்குனே இவன் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினை அடிச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ பிளானாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் வந்துட்டு இங்கே வந்து இப்படி மன்னிப்பு கேட்டு இவங்க கிட்ட வந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னதுமே ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை அங்கே நீடன் பண்ண வச்சுட்ருக்காங்க. அப்போ ஹான் வந்துடுறான். அங்கே ஹான் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றுவான்னு பார்த்தா நீ பேசாமல் அவட்ட மன்னிப்பு கேட்டு இதுலேருந்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகட்டும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் இப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கோவப்பட்டதுமே ஹீரோயின் அவங்க அங்கேருந்து விட்டுறாங்க. ஜெனிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோ அங்கே பின்னாடியே வந்துட்டு
ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, என் கூட நீ வான்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு என்னை தொல்லை பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே ரொம்ப கவலையாயிருது. அங்கே அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா அவளை இவ்வளோ கொலை பண்ணுறதுக்கு. அங்கே மேலேருந்து எதையோ தள்ளி விட போகிறாங்க. ஆனால் ஹீரோ கரெக்டாக வந்து அங்கே வந்து அவளை பிடிச்சதில்ல, அவன் தலையில் அங்கே அடிபட்டு போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ ஏன்னு கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே நம்ம ஹீரோவுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. ஹீரோயின், "நீ எதுக்காக என்ன காப்பாத்தின?" அப்படின்றத சொல்லிட்டு அழுதுட்டே அவனை போய் அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அப்போ முழிப்பு வந்துடுது. இப்போ இந்த கிஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும், ஆனால் ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவனுக்கு அங்கே தலையெல்லாம் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹான் அங்கே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன்னு" சொன்னதுமே, "ஆமாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ண, ஆனால் எனக்கு கிடையாது, அவளுக்காக. என்ன அதனால தான் நீ வந்துட்டு அங்கே சாரி கேட்க வச்ச" அப்படின்றத சொன்னதும், "ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு" சொன்னதுமே, "தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு" சொன்னதும், "நீ என்ன ஒருவேளை அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு" கேட்டதுமே, "நீ வந்துட்டு அதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லைன்னு" சொன்னதுமே அங்கே அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது லவ் பண்ணுறான்னு. அவன் வந்து ஒரு டெவில், நீ வந்து அவனை போய் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "நீ தேவையில்லாமல் பேசாதன்னு" சொல்லிட்டு போகும்போது அவன் ப்ளீஸ் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா, என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு யாரோ அங்கே வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ வேற எடுத்துடுறாங்க. நம்ம ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை, "நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு" சொல்லிட்டு அவகிட்ட அவங்க வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் இது ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதவே நினச்சிட்டு நீ சுற்றிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஃபோட்டோவும் நம்ம ஹீரோக்குமே சென்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அவன் எதுவும் பேசலை. "நீ ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு" சொன்னதும் அங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. ஏன்னா அவன் வந்து டச் பண்ணான்னு சொல்லிட்டு அதனால தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ வந்துட்டு ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் மட்டும்தான் உன்னை என்ன வேணாலும் பண்ணணும், ஆனால் நீ தேவையில்லாமல் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு யார்ட்டையும் போகணும்னு நினைக்கக்கூடாது" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கோவப்படுறான். என் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டருக்கு வந்து நடந்த எல்லாமே நம்ம ஹீரோ பண்ண எல்லா டார்ச்சருமே அங்கே ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவன் இந்த லெவலுக்கு என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த ஹானுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜாக வரவுமே நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா ஹீரோ தான் இவளை டச் பண்ணான்னு சொல்லிட்டு அடிக்கவே வச்சிருப்பான் போல். ஸோ விண்டோ வழியாக குதிச்சு அங்கே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் இப்படி அவங்க விண்டோ வழியாக குதிச்சு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போகும்போதே ஆல்ரெடி அங்கே நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். என்ன வந்துட்டு, "நான் இவ்வளோ சொல்லியுமே உன்னோட இந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்துட்டியா?" அப்படின்றத சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின், "உன்னோட சிஸ்டர் நான் கொலை பண்ணிட்டேன்னு தானே என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை உண்மையிலேயே நீ வந்துட்டு என்னை லைக் பண்ண ஏதோ ஆரம்பிச்சிட்டியான்னு" சொன்னதுமே ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டேவும், "என்ன நினச்சிட்ருக்காரு, ஓவராக வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கி" அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின், "எனக்கு வந்து உன்னை பற்றி நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, "இப்போ நீ வந்து என்ன வந்து பண்ணணும்னு நினைக்கிற, என் பாடி தான் உனக்கு வேணுமா, அப்போ வந்துட்டு நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேச, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சான்னு" சொல்லிட்டு அங்கே பெட்லேயே வந்து பக்கத்தில் வச்சுட்டு அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணி அவன் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்கே வந்து கத்திட்டு இருக்கா, "தயவு செஞ்சு இப்படி என்கிட்ட நடக்காத இந்த இடத்துல வச்சுன்னு." அப்போ அங்கே நம்ம ஹான்மே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட நேமை சொன்னதுமே, "பாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டு உன்னோட நேமே சொல்லிட்டு இருக்கான், இப்போ இன்னமே நீ அதிகமாக கத்துனேனா கண்டிப்பாக அவன் வந்து எந்திரிச்சிருவான்னு" சொன்னதும் ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விடுன்னு சொல்லும்போது அவனுக்குமே பொழிப்பு வந்துட்டு, "தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத, நீ விட்டு அவளை" அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "நீ வாயை மூடிட்டு பேசாமல் படுத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது, இல்லை நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். "நீ இப்போ தப்பாக புரிஞ்சு பண்ணிட்டுருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, "இந்த பாரு உன் பாய் ஃப்ரெண்ட் லட்சணத்தைன்னு" சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். ஜென்னியோட சேர்ந்து இவன் தான் அங்கே ஜாப் வாங்கி கொடுத்தான் உன்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. "அடப்பாவி, உண்மையில நம்பிக்கை வச்சுருந்தா கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டியாடான்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, "இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் என்னை வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காத, உன் கூட எனக்கு இதுக்கப்புறம் எந்த பேச்சுமே வேணான்னு" சொன்னதும் அவன், "நான் வந்துட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் எல்லாமே வந்துட்டு வேணும்னு தான் பண்ணேன், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு" சொன்னதுமே ஆனால் ஹீரோயின் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு எந்த சவகாசமே இல்லைன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ, "நீ இப்போ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோட்ட, "நீ வந்து என்னோட பெட், நான் தான் உன் கூட விளையாடணும், வேறு யாரும் கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். என்ன சொல்கிறனோ அதை கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லும்போது அவனோட கையில் பட்டாங்க அடிபட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது, "நீ வீடு" அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், "இது இன்ஃபெக்ட் ஆயிரும்" அப்படின்றத சொல்லிட்டாங்க. கையில் கட்டை போட்டு விட்டுட்ருக்கா. அங்கே அவளுக்குமே எங்கள் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ அங்கே தூக்கத்திலே வந்துட்டு அவங்க சிஸ்டரோட நேமை வந்துட்டு சொல்லி புலம்புறா. "நீ வந்து ஏன் கொலை பண்ண, நீ பண்ணலைன்னா இப்படிலாம் நடந்திருக்காதேன்னு" சொன்னதுமே ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த ஜெனி அங்கே வந்து, "நீ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க வர வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நீ இவளை பார்க்க போய் தான் நீ என்ன பார்க்காம விட்டுட்டு வந்து" அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. "எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எதுக்காக வந்துட்டுருக்குன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது ஜஸ்ட் பிஸ்னஸ்
மேரேஜ்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நீ வந்து என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, நம்மளுக்கு வெட்டிங் நடக்க போகுது, அது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொன்னதும், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ வந்துட்டுலாம் அவளை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஸோ இந்த மேரேஜே வந்து ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான். ஸோ என்னோட லைஃப்பில் வேறு லேடிஸ் இருந்தால் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஓ அப்படியா, அப்படின்னா இதனால தான் நீ என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோயினை இவ இருக்கிற வாசி தான் என்னோட லைஃபே கேட்டு போகுது அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோங்க பக்கத்தில் வேற பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறான். நீ தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து அவளை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா உன் சிஸ்டர் கொண்டவங்க கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் தேவையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அங்கே நம்ம ஹீரோ கையெடுத்ததும் ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே இவ கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் இவ்வளோ மாதிரி பொம்பளை எல்லாம் வீட்டில் இருந்தாலே நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே, அங்கே அவனுக்கு வந்துட்டு கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணுறேன்னு சொன்னதும், இவ்வளோ மாதிரி பொம்பளைக்காக நீ பேசுகிறேன்னு சொன்னதும், அந்த ஜெனி அங்கே பிடிச்சிட்டு இப்போ உன்னை அடிச்சா பார்த்தியா, நீ பதிலுக்கு பாரக்கூடு அப்படின்றது சொன்னதும், நம்ம ஹீரோயின் பேசாமல் இருக்கா. சொன்னால் புரியாதா, நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கத்துனதுமே ஹீரோயின் கண்ணை மூடிட்டு கண்ணதை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீ இவளுக்காக வந்துட்டு என்ன இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டியா, கண்டிப்பாக நீ இப்போ என்னை அடித்ததுக்கு நீ வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே மோசமாக நான் ஆக போகிற அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு ஹீரோயின் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அங்கே போனதும், எங்கே போயிட்டுருக்க, வந்துட்டு நீ வந்து இப்போ ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு என்னை வந்து அண்ட்ரெஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உனக்கு என்ன புரியலையா, நான் உனக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், ஸோ மாஸ்டரோட ஆர்டரை வந்துட்டு நீ கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ இல்லைனா ஏதாச்சும் பண்ணுவானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் அண்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஆங்கிரி பண்ணாமல் இதே மாதிரி நான் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா அது உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரியும் போல். ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹீரோ அங்கே இருக்கும்போது டெடிபியர்லாம் கொடுத்து அவன்ட்டு அங்கே வந்துட்டு அங்கே பாசமாக வந்துட்டு பேசியிருக்கா. நான் வந்து பெக்கர்லாம் கிடையாதுன்னு சொன்னதும், நான் பெக்கர் நினச்சி கொடுக்கலையே, நீ வந்துட்டு என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு பாசமாக பேசியிருக்கா. இங்கே இப்போ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் புலம்புனதுமே, நான் இருக்கேன் உன் பக்கத்துலேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே அப்படியே வந்து சமாதானப்படுத்துகிறான். சின்ன வயசில் இருந்த மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வரும்போது அங்கே கால் வந்துடுது. அவளோட இறப்புக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும்னா நீ வந்து என்னை மீட் பண்ணவா, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெனி கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே நம்பிய உடனே அங்கே அவகிட்ட பார்க்குறதுக்காக போனதுமே நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அங்கே ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அவளுக்கு அங்கே மயக்கம் வந்துடுது. அப்போ அங்கே அவள் ஃபோனை வச்சு ரெக்கார்டில் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஹானை கூப்பிட்டு இவ வந்து உனக்கு தேவையில்லை, ஸோ நீ இவளை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், அவன் என்னை இதெல்லாம் பண்ணேனா அவள் வந்து என் மேலே இன்னுமே கோவப்படுவா, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், சரி ஓகே நீ வர வேணாம், நான் வந்துட்டு வேற ஆளை இங்கே உள்ளே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும், நீ அப்படிலாம் பண்ணிடாத, நானே வந்துட்டு இவட்ட இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். அவங்க போனதுமே இவன் அவகிட்ட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ வேலை பண்ணியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அவனையுமே அங்கே அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஜெனியோட ஃபோன் அங்கே ரெக்கார்ட் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக் கொடுத்த வாசி வேமா அவளை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அங்கே அந்த ட்ரக் கொடுத்ததில் அவள் ரொம்ப நம்ம ஹீரோவே பிடிச்சி இழுத்துட்ருக்கோமே. ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட நேமை சொல்லி அங்கே கூப்பிட்டதும் நம்ம ஹீரோக்குமே புரியுது. அப்போ நான் தான் சொல்லி அவளுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்துட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த உறவுக்கு என்ன பேர் இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே வந்துட்டு அங்கே வயிறுலாம் பெயின் ஆக ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டான். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாரு. பட் வந்து அவள் பர்த் கண்ட்ரோல் மாத்திரை வந்து யூஸ் பண்ணுறான்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அப்படின்னா நீ என் பேபியை வந்துட்டு பெற்று கொடுக்க வேணான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்னை எப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, நான் எப்படி வந்து உன்னோட பேபியை பெற்று கொடுப்பேன் நீ எதிர்பார்க்குறான்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே இங்கே கோவம் அதிகமாகுது. ஹீரோ உன்னோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட உன்னை வித்துட்டு போயிருக்காங்கன்றதை நீ மறந்துடாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஏன்னா நீ இப்படி திரும்ப போர்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டா. அப்போ இங்கே வந்து ஜெனி வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கடவுள் கூட இருந்து இறந்து போயிடலான்னு நினைக்காது, அது எப்பயும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் ஜெனி நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு எனக்கு பர்த்டே வருது இல்லை நீ வந்து அதுக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டான். பிறகு அந்த பர்த்டே பார்ட்டிக்காக வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே
எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே உங்களுக்கு சொன்னது புரியுதில்ல அப்படின்ற சொன்னதும் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் மேலே வேணும்னே அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றிட்டாங்க. அவங்க புள்ளி பண்ண வேற ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே தெரியுது. பட் இருந்தாலும் அவன் பேசாமல் இருக்கான். ஹீரோயின் அங்கே அவள் வேற வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து புள்ளி பண்ணிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. தேவையில்லாமல் நீ இப்படிலாம் வந்துட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது உனக்கு நல்லா கிடையாது அப்படின்ற சொன்னதும் நீ ஏன்னா இவளுக்காக போயிட்டு என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. அவளாங்க அது பாட்டிலாம் அந்த என் பாட்டை அங்கே கண்டுக்காமல் தூக்கிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் ஹீரோ போயினதுமே நீ எதுக்காக என் பக்கத்தில் வந்துட்டுருக்க விலகி போ அப்படின்றத சொன்னதும் இப்போ என்னமோ புதுசாக வந்து உன் பாடியை நான் பார்க்க போகிற மாதிரி வந்துட்டு இவ்வளோ பயந்துட்டுருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ அங்கே பக்கத்தில் இன்னுமே அங்கே க்ளோஸாக வந்துட்டுருக்கான். நீ கிஸ் பண்ண போனதும் ஹீரோயின் ஃபேஸ் அங்கே திருப்பிக்கிறா. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க எதுக்காக என்னை டச் பண்ண விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ இப்படி டச் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நீ வந்துட்டு விலகி போன்னு சொன்னதும் அங்கே நான் உன்னை ரொம்ப வந்து லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். ஏன்னா லைக் பண்ணிகிட்ருக்கியா பைத்தியம் ஆயிடுச்சா நான் வந்து உன் சிஸ்டரை வந்துட்டு கொலை பண்ணவன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட திரும்ப பேசாதான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போர்ஸ் பண்ணி எங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். பிறகு ஹீரோயின்ட்டு அங்கே ஒரு டெடிபியரை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு இந்த டெடிபியர் உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த குட்டி பையனே நான் தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரியே அவன் தான் இவனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் எனக்கு உங்கள் சிஸ்டரோட இறப்புக்கு பின்னாடி அதுக்கு ஜெனியுமே அதுக்கப்புறம் ஹான்மே வந்து பின்னாடி இருக்கிறது மாதிரி தோணுதுன்னு சொன்னதும் அதை பற்றி அவன் விசாரிக்க சொல்லியிருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே வேமா அவன் பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்றத சொல்கிறான். 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிக்க போகிறாங்க. பட் அங்கே ஜெனி வந்துடுறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அவள் கோவப்படுறான். என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படி வந்து பண்ணியிருப்ப அப்படின்ற சரி கேட்டதுமே நான் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காது எப்படி அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ பண்ண வேலையினால் கண்டிப்பாக வந்துட்டு உன் கம்பெனியில் எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிடுறா. நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணது தப்பாயிருச்சு அப்படின்றத சொன்னதுமே நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடுவேன் நான் எப்பயுமே உன்னை வந்துட்டு கைவிட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ வந்ததுமே அது சொல்லுவோன்னு பார்த்தா அவன் பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு சோகமாக வந்துட்டுருக்கான். கம்பெனியில் வந்து சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே கவலையாயிருது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்றத சொன்னதும் அதை பற்றிலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நான் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே கால் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு கத்துறாங்க. உன் சிஸ்டர் சாவுக்கு காரணமானவளை நீ மேரேஜ் பண்ணியிருக்க உன்னோட அப்பா வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட்டார் இதை கேள்விப்பட்டு நாங்கள் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டோன்னு சொன்னதும் அங்கே அவன் அதை கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு அங்கே வந்து கத்திட்டுருக்கான். அவங்க வேலையை ஏதோ பார்த்துட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஜெனியை மீட் பண்ண வந்ததுமே அவள் ரொம்ப கோவப்படுறா. இப்போ நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பட் இருந்தாலுமே நான் அவருக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்றேன் நீ அவருக்கு வந்து தொந்தரவு பண்ணாத நீ அவரை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நீ அப்படிலாம் சொன்னால் நான் ஒத்துக்குவேனா நீ உடனே வந்துட்டு டைவர்ஸில் அவனுக்கு சைன் பண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீ வந்து ஹானையுமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் கண்டிஷனுமே போடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது நீ எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீயே பேங்க்ராப்ட் ஆக போகிற உன் கூட சேர்ந்து நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அதுக்கு மேலே நீ அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஸோ வந்துட்டு உன்னை பற்றி எல்லோரும் பயந்தாங்க இப்போ அதுக்கு மேலே உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அவங்க வேர்ட்ஸாக அவனை வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு இங்கே கிளம்புறதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோ அந்த பேக்கை தூக்கி எரிஞ்சிட்டு இஷ்டத்துக்கு அப்படிலாம் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் நான் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நீ இப்போ என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும் நீ என்னை ஃபூல் பண்ணாதான் நான் சொன்னதும் நான் ஒன்றும் ஃபூலெல்லாம் பண்ணாத நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு அவள் பாட்டு பேசினதுமே ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிகிட்டு இருப்ப நீ என்ன நினச்சிட்ருக்க அவளை ஈஸியாக நான் உன்னை விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விடுறான். நீ அவளை ஈஸியால் என்னை விட்டுட்டு போக முடியாது நீ மறந்து போயிடாத நான் உன்னோட மாஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு அங்கே போர்ஸ் பண்ணி பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே ஹார்ன் வந்து அவனை பிடிச்சி அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதையோடு நீ அவட்ட இருந்து விலகிடு நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நான் டைவர்ஸே அவளுக்கு கொடுக்கலான்றப்ப எப்படி நீ மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். கூடி சீக்கிரம் நான் டைவர்ஸ் ஒன்று பண்ணிடுவேன் யார் சொன்னாலும் சரி உன் கூட சேர்ந்து நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு.
அந்த ஜெனி வந்துடுறா, "நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. பாத்தையில அவள பத்தி" அப்படின்ட்டு சொன்னதும், ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன்னு" சொன்னதும், அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்றத அவ போட்டு காமிக்கிறா. "நீ ஒழுங்கா அந்த பொண்ண மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லைன்னா கண்டிப்பா நான் திரும்ப வந்து இங்க எல்லாத்தையுமே டிசிஷன் நாங்க எடுக்க வேண்டியதா இருக்கும்னு" அவங்க சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போகும்போதே அவளுக்கு அங்க வயிறு ரொம்ப பெயின் ஆயிருது. ஸோ அங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அவன் செக் பண்ணி பார்த்தா, அங்க வந்து அவ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொன்னதும், அவனுக்கு அத கேட்டு டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்ன பேர வந்து பண்ணி வச்சிருக்கன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சு விழா. "உனக்கு எனக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. நான் அவனோட ஒய்ஃப். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல என்ன வந்துட்டு தப்பு இருக்குது? ஸோ வந்துட்டு நான் என் பேபியை நானே வளர்த்துக்கிருவேன். யாரோட துணை எனக்கு தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்படுறா. ஹானுக்கு அந்த ஜெனி கால் பண்ணி அவன் வந்துட்டு மேரேஜ் வந்து என்னை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் அவளை பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது எனக்கு நல்லது. நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு பிளானை வந்து சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட், "பாஸ் அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க?" அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோவுக்கு அங்கே வந்துட்டு மனசே கஷ்டமாயிருது. ஏன்னா வந்துட்டு இவ எப்படி வந்து நான் டைவர்ஸே கொடுக்காம வந்து மேரேஜ் பண்ணிக்குவா, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பட் இன்னும் 2 டேஸில் மேரேஜ் அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு உடனே அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறான் நம்ம ஹீரோயின்ட்ட. "நீ இப்போ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? நான் சொன்னா கேளு. நீ வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்னு" சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயின், "உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, என்னை விடுன்னு" சொல்லிட்டு போகும்போது அவன் பாட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே, "இது ஹாஸ்பிட்டல், உனக்குன்னா அறிவு இருக்கா இல்லையா? நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு" சொன்னதும், "நீ அப்படிலாம் என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு" சொல்லிட்டு அவன் திரும்ப பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹார்ன் வந்துடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, "தேவையில்லாமல் நீ வந்துட்டு என்னோட ஃபியான்சி மேலே கை வைக்காத" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. "அப்படின்னா உண்மையிலேயே நீ என்னை விட்டுட்டு போக போறியான்னு" சொன்னதுமே ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் ஜெனி அங்கே முறைக்கிறத பார்த்துட்டு, "ஆமாம், உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, என்னை விட்டு" அப்படின்ற சொல்லிட்டு போகும்போதே அவளுக்கு அங்கே வந்துட்டு காலை ஸ்லிப் ஆக்கி விட்டதுமே கீழே விழுந்து அங்கே வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. ஹீரோ உடனே அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அங்கே செக் பண்ணா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ வந்துட்டு ஏன் இப்படி வந்து என்கிட்ட மறைச்ச? நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே ஹார்ன் வந்துடுறான். "அது ஒன்றும் உன்னோட பேபி கிடையாது, அது என்னோட பேபி. தேவையில்லாமல் நீ அவள் பக்கத்தில் வராத" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். "அது வந்து என்னோட பேபின்றது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் இப்படி வந்து பொய் பேசிட்டு இருக்காது" அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஜெனியோட ரூமில் ஹான் வந்துட்டு ஏதோ வந்து வீடியோஸ்லாம் எடுத்து அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜெனி வந்துட்டு ஆளை வச்சு ஆல்ரெடி அவனையுமே அங்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் பண்ணிட்டுருக்காங்க போல். ஸோ இதனால தான் நம்ம ஹீரோக்குமே அங்கே கால் வந்துடுது. "உடனே நீ வந்து கிளம்பி வா" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஜெனிட்ட இருந்து நம்ம ஹீரோவுமே அங்கே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே யாரோ வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ அங்கே வந்தா ஆல்ரெடி அந்த ஜெனி வந்துட்டு எல்லா ஏற்பாடையுமே ஆளெல்லாம் வச்சு அங்கே பண்ணி வச்சுருக்கா. அங்கே அந்த ஹானையுமே வந்து பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. "பார்த்தையில, இவன் கூட சேர்ந்து எல்லாமே பிளான் பண்ணிங்கன்னா நடந்துருமா? இவன் நிலைமையை பார்த்தியா?" அப்படின்றத சொன்னதுமே, "இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டு" அப்படின்றத சொன்னதும், "இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். அந்த நாய்க்காக என்னை போட்டு அடித்த, என்னை வந்துட்டு அவளுக்காக விட்டுட்ட. நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்துட்டு நீ அவளுக்காக வந்துட்டு எல்லாம் பண்ணுவியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. "கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ, "நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுனா ஏன் மேலே ரிவெஞ்ச் எடு. நீ எதுக்காக வந்துட்டு அவளை வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்கன்னு" சொன்னதும், "நான் எல்லாமே உனக்காக தானே பண்ணேன். ஆனால் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு இவளுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட. உன்னோட சிஸ்டரை நான் ரூமுக்குமே அனுப்பி வச்சேன். பட் வந்துட்டு அவள் இறந்து போயிட்டா. ஆனால் இவன் மேலே வந்துட்டு உனக்கு கோவம் வந்துட்டு இவன் மேலே இருக்க க்ரஷ் போயிடும்னு பார்த்தா, கடைசியில் நீ வந்து என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இவள் பின்னாடியே போயிட்டு இவ்வளவே வந்துட்டு அங்கே மேரேஜ் பண்ணிக்குவியான்னு சொல்லிட்டு அவள் பைத்தியம் மாதிரி அவள் பாட்டு எல்லாமே அங்கே வந்துட்டு உளர ஆரம்பிச்சிடுறா." நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சுக்குது. அப்போ சிஸ்டரோட சாவுக்கு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறான். "பார்த்தீங்களா, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே கார்ட்ஸ் இருக்க எல்லாருமே இவ பக்கம் கண்ணு நீட்டாங்க. நம்ம ஹீரோயினோட ஆளு தான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே அடிச்சுட்டு வந்துட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் வந்து காப்பாற்றிடுறான். அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவள் ஹானையுமே ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டா. ஸோ அவனுமே அப்படியே இறந்து போயிடுறான். ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் வந்துட்டு பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு மன்னிப்பு தான் கேட்டுட்டு அவன்
இறந்துருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட அங்கே டெடி பியர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து இருக்கணும், மிஸ்டேக்லாம் வந்துட்டு மறந்துடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு எப்பயுமே நம்ம வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சேர்ந்து வாழணும், பிரிஞ்சு போகிறத பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.